இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரி மாதமானது நடந்துகிட்ருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு தமிழ் மாதத்தில் 11வது மாதமான மாசி மாதமும் நடந்துகிட்ருக்கு. மாசி மாதத்துடைய 14ஆம் நாளும் பிப்ரவரியுடைய 26ஆம் நாளும் மிக முக்கியமான ஒரு நாளாக இந்த பிரபஞ்சத்தில் வருது. அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை. அப்படி என்னடா முக்கியமான புதன்கிழமை அப்படின்ட்டு நல்லா பார்க்கும்போது அந்த புதன்கிழமை சிவராத்திரியானது வருது. சிவராத்திரி மாதந்தோறும் வரும். ஆனால் இந்த சிவராத்திரியை முக்கியமான ராத்திரி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வரக்கூடிய இந்த சிவராத்திரி தான் மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி. மாசியில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுது. இந்த சிவராத்திரியில் கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படக்கூடிய தாக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா, சிம்ம ராசிக்கு பார்க்க போகிறோம். சிம்ம ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு இந்த மகா சிவராத்திரியில் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க. ஆக்சுவலி இந்த சிவராத்திரியை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஏன் இந்த மாசியில் வரக்கூடிய சிவராத்திரி மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு தெரியாமல் இருக்குது. ஸோ முதல்ல இந்த வீடியோவில் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சிவராத்திரியுடைய சிறப்புகளை ஷேர் பண்ண போகிறேன். மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரியுடைய சிறப்புகளையும் இந்த நாளில் விரதம் இருந்தால் கிடைக்கக்கூடிய பலனையும் தெளிவாக இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்க முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு இந்த சிவராத்திரியில் கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு, அதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி வருடத்தில் எத்தனையோ ராத்திரிகள் வந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. ஏன்னா இந்த தினத்தில் தான் கோள்களுடைய அமைப்பு இயற்கையாகவே உயர் சக்தி நோக்கி மேல் நோக்கி எழும்ப செய்யும். அதனால தான் இந்த சிவராத்திரி முக்கியமான சிவராத்திரியாக சொல்லப்படுது. அதனால தான் இந்த சிவராத்திரியில் இரவு 12லிருந்து 6 மணி வரைக்கும் விழிப்போடு இருந்தால் இயற்கையாகவே நம்மளில் இருக்கக்கூடிய உயர் சக்தியும் மேல் நோக்கி நகர்ந்திடும் என்று சொல்லப்படுது. அந்த காரணத்தினால தான் இந்த ஒரு சிவராத்திரியில் நாம் இரவு விடிய விடிய இருக்கணும் என்று ஆன்மீகவாதிகளும் சித்தர்களும் கூறியிருக்கிறாங்க. இப்பேற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த சிவராத்திரி அன்னைக்கு சிவனுக்கு பிடித்த மந்திரமான ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை ஜபித்து முக்கண் முதல்வனை வணங்கணும். அதை நீங்கள் பண்ணிங்கன்னா நினைத்ததை பெறலாம். அது மட்டும் இல்லாமல் சிவம் என்றால் மங்களம் என்று பொருள். சர்வ மங்களையும் அருளக்கூடிய அற்புதமான திருநாள் இந்த சிவராத்திரி. இது ஆன்றோர்களே கூறியிருக்கிறாங்க. இந்த சிவராத்திரியில் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டிங்கன்னா வாழ்வில் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறலாம் என்பது ஐதீகம். அப்புறம் சிவராத்திரி விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தெரியாமல் செய்த பாவங்களோடு தெரிந்தே பாவங்கள் செய்திருந்தாலும் அவன் நம்மளை விட்டு நீங்கி போகும் என்பது நம்பிக்கை. அதே போல் சிவராத்திரி விரதம் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய புலன்களை வென்று மனதை அடக்கி நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியம்லாம் பெறலாம். அப்புறம் இந்த நாளில் இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனை வழிபடுவது இந்த நாளில் ரொம்ப முக்கியமான விசேஷமான ஒரு விஷயமாக உங்களுக்கு சொல்லப்படுது. ஸோ மகா சிவராத்திரி என்று முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் கோடி பிரம்மஹத்தி தோஷம் உங்களுக்கு விலகும். காசியில் வீடு பேரடைந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே சகல செல்வங்களும் மகிழ்ச்சியும் சேரும். இது நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதனால் நம்பிக்கையோடு சிம்ம ராசிக்காரங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு மறுநாள் வரை ஒரு செட்டு நீர் கூட அருந்தாமல் விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்ய வேண்டும். விரதம் இருக்க முடியாதவங்க இன்று நடைபெறக்கூடிய அந்த விசேஷ பூஜை அபிஷேகங்களை கண்டு கழிங்க. இல்லை விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க பால் பழம் மற்றும் தண்ணீர் மட்டும் கொடுத்து நாள் முழுவதும் இருங்க. அதை விட சிவனுக்கு பால் தயிர் நெய் தேன் போன்ற பூஜை பொருட்களை கொடுத்து வழிபாடு செய்யுங்க. அது ரொம்ப 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 முக்கியம். அதெல்லாம் பண்ணிங்கன்னா சிவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். இது தாங்க மகா சிவராத்திரியுடைய சிறப்பு. இப்பேற்பட்ட இந்த சிவராத்திரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்க போதுங்கிறத சொல்கிறேன்.
தொட்டதெல்லாம் துளங்க போதா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ராசியில் 2ஆம் இடமான தனவாக்கு ஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறாரு. ராசிக்கு 7வது இடமான கலஸ்தரஸ்தானத்தில் சனி, புதன், சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் இருக்கிறாங்க. 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறாங்க. ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் கர்மஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாங்க. அப்புறம் சுக்கிரன் குரு பரிவர்த்தனை நடைபெற இருக்கு. ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரமாக அமர்ந்திருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் கிரகநிலைகள் உங்களுக்கு இருக்குது. இந்த கிரகநிலைகளோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ என்ன பலன்கள் நீங்கள் பெறுவீங்கிறத இந்த வீடியோவில் இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. சூரியன் இந்த மகா சிவராத்திரியில் உங்கள் ராசிநாதனோடு இருக்கிறாரு. இதுவரை சூரியன் 6வது இடத்துல இருந்தார். பிரச்சனைகள் தானாக உருவாகி கொண்டிருக்கும். இப்போ சூரிய பகவான் 7வது இடத்துக்கு இந்த ஒரு மகா சிவராத்திரியில் பயிற்சி ஆகிறாரு. அதனால் உங்களுடைய ஆரோக்கியம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேம்படும். எல்லாத்துக்கும் மேலே திறமைக்கேற்ற அங்கீகாரம் வந்து கிடைக்கும். அதை விட உங்களுக்கு பெயர் புகழானது உயரும். ஸோ பெயர் புகழ் உயரும் போது அந்த பெயர் புகழை நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. அப்புறம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். எல்லாத்துக்கும் மேலே ஒருவருக்கொருவர் அந்யோன்யமானது அதிகரிக்கும். இந்த காலம் ஆக்சுவலி நல்ல நண்பர்களை அடையாள காட்டுற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமையும். கண்டக சனி நடக்கக்கூடிய நிலையில் சூரியன் சனியை அஸ்தமனம் செய்கிறாரு. இதனால் உங்கள் ஆளுமை தன்மையால் பிரிந்து சென்றவர்கள் உங்களிடம் சரணடைவாங்க. இந்த மாதிரியான அதிசயம்லாம் நடக்கும். பழைய பாக்கிகள்லாம் வசூல் செய்ய முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும். அப்புறம் உயர் பதவிகள்லாம் உங்களை தேடித்தானாக வரும். உங்கள் திறமை செயலால் நன்கு வெளிப்பட்டு நீங்கள் பிரபலம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு வெளிமாநில பயணங்கள்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இப்போ நீங்கள் செய்தீங்கன்னா லாபம் உங்களுக்கு உண்டு. கடன் ஆக்சுவலி உங்களுக்கு குறையும். எதிரிகளுடைய பலம் உங்களுக்கு குறையும். உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அப்புறம் செவ்வாய் உங்கள் பாக்கிய சுகஸ்தானத்துக்கு அதிபதி. ஸோ செவ்வாய் வகர நிவர்த்தி இந்த சிவராத்திரியில் ஆன பிறகு நிலம் மற்றும் வாகனத்தில் முதலீடு செய்யுங்க. அப்போ நீங்கள் முதலீடு செய்தீங்கன்னா நல்ல லாபம் உங்களுக்கு முதலீடு செய்ததில் கிடைக்கும். அப்புறம் மருத்துவம், சீருடை பணியாளர்கள், விவசாயம், கட்டட சம்மந்தப்பட்டவர்களுக்கு பணி மற்றும் தொழிலில் ஜாக்பாட் வந்து அடிக்கும். பொறுப்புகளை சரியாக பயன்படுத்தி சாதனை படைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் படைக்க முடியும். இறங்கிய காரியத்தில் எல்லாமே வெற்றியானது பெறுவீங்க. அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு வருவாய் கிடைக்கும். கிடைச்ச வருவாயை நல்லா யூஸ் பண்ணி சேமிப்பு வந்து பண்ணுங்க. உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் நிறைவேறுவதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த மாதிரியான முயற்சிகளுக்கும் சக்ஸஸ் ஆகும். அப்புறம் இந்த சிவராத்திரியுடைய தொடக்கத்தில் தாய்வழி உறவுகளால் சில சங்கடங்கள் வரலாம். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து மேனேஜ் பண்ணுங்க. வாழ்க்கை துணை மற்றும் தாய்மாமனுடைய உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும். அது உங்களுக்கு ஒரு பயங்கர எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டாம். மீறி கையெழுத்திட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். யாருக்காகவும் சிபாரிசு செய்ய வேண்டாம். உங்கள் முக்கியமான ஆவணங்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்றங்க. சுக்கிரன் வக்ரம் அடையக்கூடிய அந்த மகா சிவராத்திரியிலேருந்து பணி சுமை அதிகரிக்கும். அதனால் பிளான் பண்ணி பணியை செய்யுங்க. காரியங்கள் நீங்கள் செய்கிறதுல அங்கங்கே தடைகள் இருக்கும். அது எல்லாமே நிவர்த்தி ஆகிறதுக்கு இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சிவனையும் பார்வதி தேவியும் வழிபாடு செய்யுங்க. அதை நீங்கள் செய்தீங்கன்னா பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கும். அதை நீங்கள் செய்தாவே உங்களுக்கு கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும். அதனால் அதை மறக்காமல் வந்து செய்திருங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன். ஸோ உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி சிம்ம ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். நன்றி.